அன்புக்குரிய நம்பிக்கை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு சிறப்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தபடி, தெரிந்த திருமறை பகுதி, தெரியாத கோணங்கள் என்ற இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது என்று பலரும் எங்களிடத்தில் தெரிவித்து வருகிறீர்கள். இந்த நாளிலேயும் அப்படி நாம் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, நாட்டு நலனில் கிறிஸ்தவர்கள் பங்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது ரொம்ப முக்கியமானதாக உணர்றீங்க இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நம்முடைய இந்திய அளவிலேயும் தமிழக அளவிலேயும் நம்முடைய அரசியல் சூழ்நிலை ரொம்ப சொல்லப்போனால் விறுவிறுப்பான ஒரு நிலையில், ஒரு முக்கியமான நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ விசுவாசத்தில் வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட ஒரு உணர்வுடையவர்களாக நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும், நம்முடைய பங்கை அளிக்க வேண்டும் என்பதை குறித்த சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு 2 இறை ஊழியர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். நான் முதலாவது அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவங்க பெண்ணுங்கிறதுனால ஆயிரம்மான்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. தென்னிந்திய திருச்சபையில் சென்னை பேராயத்தில் 11 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு குருசேகரங்களில் பணியாற்றி இறைப்பணியாற்றிய அருள் திரு கிளாரிசா அம்மா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை நம்பிக்கை தொலைக்காட்சி சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். அதுபோல் நம்மோடு இணைந்திருக்கிற இன்னொரு இறை ஊழியர், ஒரு மூத்த தேவ ஊழியர், அன்புக்குரிய சகோதரர் டேவிட் கருணாகரன் அவர்கள். அவங்க பலவிதமான திருப்பணிகளில் பல ஆண்டுகளாக மிக தீவிரமாக ரொம்ப எழுச்சியோடு ஈடுபடுகிறவர்கள். அவர்களை நான் பல்லாண்டுகளாக அறிவேன். ஒரு நல்ல மிஷினரி உள்ளம் கொண்டவர்கள். அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம உரையாடலுடைய தலைப்பை நான் உங்களுக்கு சொன்னேன், நாட்டு நலனில் கிறிஸ்தவர்கள் பங்கு. ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு இல்லையா? இந்த தலைப்பில் நாம் சிந்திக்கக்கூடிய திருமறை பகுதிகள் பல இருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கால அளவை கருதி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நாம் நம்முடைய கலந்துரையாடலுக்குரிய ஒரு டெக்ஸ்ட்டாக நாம் எடுத்துக்கலாம். நம்மோடு இருக்கிற ஐரம் அவர்களை அந்த பகுதியை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் பிரிவு, திருமொழிகள் 1 முதல் 3 முடிய. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். இந்த பகுதி நம்ம பலரும் அறிந்தது. இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப வியப்பூட்டுகிற ஒரு செய்தி என்னவென்றால், இதில் 3 வசனங்களை தான் நாம் இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 வசனங்களை எடுத்துக்கொண்டால், முதல் வசனத்தில், அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முதல் வசனத்தில் பவுலடியார் அம்மா அழகாக நம்ம திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலிருந்து இனிய தமிழில் அவர்கள் படித்தார்கள். ஒரு சில பேருக்கு அது புதுதாக இருக்கலாம். நம்ம பழைய மொழிபெயர்ப்பில் அந்த பகுதியின் முதல் வசனத்தை அவர் தான் சொல்ல வருகிற செய்திக்கு ஒரு முகவுரை போல அவர் சொல்லுகிறார். அதில் ரொம்ப சிறப்பாக என்னை தொட்டது என்னென்னா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், அது அங்கே திருவிவிலியத்தில் எப்படி இருக்குமா? உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. அறிவுரைன்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. பிரதானமாய், முதன்மையாக, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முகவுரையோடு தொடங்குகிறார். தொடங்கி எல்லாருக்காகவும் நாம் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒவ்வொன்றை பற்றி விளக்கிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். இதை சொல்லிட்டு 2ஆவது வசனத்தில் தான் ஆட்சியாளர்களுக்காக, அரசர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அதுதான் மெயின் த்ரஸ்ட். அவர் கொடுக்க விரும்புகிற அழுத்தமான செய்தி அந்த 2வது வசனத்தில் இருக்குது. அதற்கு முதல் வசனத்தில் ஒரு முகவுரையை சொல்லிவிட்டு 3வது வசனம் பாருங்கள், நம்முடைய இரட்சகராகிய கடவுளுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு இன்னும் கூடுதல் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். கடவுளுக்கு முன்பாக அதுதான் சிறந்தது, அதுதான் ஏற்றது என்று. ஆகவே எல்லா ஆட்சியாளர்களுக்காக, அரசர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய பொது ஜபத்திலாகட்டும், கூட்டு பிரார்த்தனை, தனி பிரார்த்தனை, எல்லாவற்றிலும் ஆட்சியாளர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுகிறார். ஆனால் இப்போ நமக்கு கேள்வி, வேண்டிக் கொள்ள வேண்டும்னு சொன்னாரா அதை ஒரு ரொட்டீனாக வழக்கம் போல் எல்லாத்துக்கும் ஜபிக்கிற மாதிரி ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டு தானா, ஒரு ஜபக்குறிப்பு மட்டும்தானா என்பது அல்ல. அவர் என்ன சொல்கிறார்னா, ஏன் நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும், நம்மை ஆளுகிறவர்களுக்காக என்று சொல்லும்போது, நாம் எல்லாரும் அமைதியான, அங்கே திருவிவிலியத்தில் என்ன போட்டிருக்குமா, தொல்லையின்றி அமைதியோடு வாழ, தொல்லையின்றி அமைதியோடு நாம் வாழ வேண்டுமென்றால் நம்மை ஆளுகிறவர்கள் நன்றாக ஆள வேண்டும். அவர்கள் ஆட்சியாளர்கள் ஒழுங்காக நாட்டை ஆண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆக அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவது நம்முடைய அமைதி கருதி. வில்லியம் மேக்டொனால்ட் என்ற ஒரு இறையியலாளர் தன்னுடைய விளக்கத்தில் அவர் இப்படி வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறார். அதை நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். இட் இஸ் ஃபார் அவர் ஓன் குட் that the government should be stable and that the country be preserved from any unwanted revolutions, turmoil and anarchy and civil war. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர்கள் நம்மளை ஒழுங்காக ஆளணும், அதற்கு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். பல நேரத்தில் ஏன் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் நம்மோடு இருக்கிற இறை ஊழியர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நான் இந்த ஒரு கருத்து சொன்னேன். 2வது இன்னொரு கேள்வி வருகிறது, வெறும் ஜபத்தோடு நின்றால் போதுமா? ஜபம் என்பது, பிரார்த்தனை என்பது, கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுவதில் என்பது நம்முடைய கடமைகளை நாம் மறந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைமையில் சுமத்துவதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கடமைகளோடு தேசத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி வேதாகமத்தில் பல இடங்களில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13 அதிகாரத்தில் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கு. ஒழுங்காக வரி கட்டணும்னு ஆண்டவரே அதுக்கு முன்னுதாரணம் காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ளதாக இருக்க வேண்டும் மற்ற மக்களுக்கு முன்னால் என்பதையெல்லாம் கூட ரோமர் 13 சொல்லுகிறது. அதாவது எ குட் கிறிஸ்டியன் கேனாட் பி எ பேட் சிட்டிசன்னு சொல்லுவாங்க. ஆக இவ்வளவு பின்னணியும் இந்த ஜபத்தில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த நம் நாட்டு அரசர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜபிக்கிற ஜபம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், உணர்வு பூர்வமாக அமையும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய சில சிந்தனைகளை இந்த பகுதியிலிருந்து சுருக்கமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இனி நம்மோடு இணைந்திருக்கிற இறையடியார்கள் அவங்க இதை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கலாம். அம்மா, உங்களுடைய கருத்து இந்த வேத பகுதியின் அடிப்படையிலும் பிற வேத பகுதிகளின் அடிப்படையில் கூட நீங்கள் சொல்லலாம். நம்முடைய மக்கள் கடமை நம்முடைய நாட்டை குறித்து, நாட்டு ஆட்சியாளர்களை குறித்து எவ்விதமாக அமைய வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதலாவது, எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன். இந்த திருமறை பகுதியின் அடிப்படையில் இதனுடைய காலத்தையும் எழுதப்பட்ட சூழலையும் ஆய்ந்து பின் இதற்கான ஒரு தெளிவுக்கு வருவது மிக எளிமையாக இருக்கும் என எண்ணுகின்றேன். அதன் அடிப்படையிலே முதல் கடிதமான இந்த 1 தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதமானது பவுல் அவர்களுடைய அடியவர்களால் எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதன் அடிப்படையில் பவுல் தன்னுடைய ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய மிக அடிப்படையான ஒரு காரியம், அதிகாரத்தில் அரசர்கள் ஆளுமை செய்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்கின்ற ஒரு அழுத்தத்தை அங்கே பதிவு செய்கின்றார். ஏனெனில் அந்த காலகட்டம் என்பது ரோமானிய பேரரசின் தாக்கம் அதிகமாய் நிறைந்த காலம். தீமோத்தேயு குறிப்பாக எபேசு என்கின்ற திருச்சபையில்தான் ஊழியராக பணிபுரிகிறார், ஆயராக நியமிக்கப்பட்டார். இந்த எபேசு திருச்சபை என்பது ஆசியா மைனரில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்.
நகர திருச்சபை. அது மாத்திரமல்லாமல் வணிக போக்குவரத்து அதிகமாய் நடைபெறக்கூடிய, வாணிபம் செழித்து ஓங்கக்கூடிய ஒரு பகுதி. ரோமானிய நேரடி ஆதிக்கத்துக்கு நேராக அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வளரக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்தில் ரோம பேரரசின் அரசர் மாத்திரமே கடவுளாக பார்க்கப்பட்ட சூழலில் த லார்ட் என்கின்ற ஒரு சொற்றொடரை அவருக்கு கொடுக்கிற பட்சத்தில், இங்கே அந்த அரசர்களுக்காக அவர்களை காட்டிலும் மேலான ஒரு அதிகாரத்தை கொண்ட ஆண்டவரிடம் அவர்களுக்காக மன்றாடுங்கள் என்கின்ற பெரும் அழுத்தம் நிறைந்த ஒரு அரசியல் முன் உதாரணத்தை, அடிப்படை கோட்பாட்டை முன்வைக்கிறார் பவுல். குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான சத்தியம், இறைவேண்டல் மன்றாட்டு என்பது வறுமையாய் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸா போகல, ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்வுக்கான வழிமுறையாக மாத்திரம் அது பொருள் கொள்ளப்படவில்லை. மாறாக மிக அழுத்தமான அரசியல் அத்துமீறலையும் அரசியல் நிர்வாகத்தையும் கையில் எடுக்கக்கூடிய, அதற்கு துணிந்து நிற்கக்கூடிய, அதனுடைய ஆளுமைக்கு தங்களை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்புமையாகவும் அது இருக்கிறது. எனவே இதை அந்த கோணத்தில் ஆய்வது மிக அவசியமான ஒன்று. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இந்த பகுதி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மேலான அழைப்பை தருகிறது. இந்த பகுதி அரசாங்கம், அரசை ஆளுகிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தின் கீழாக அரசு அலுவலர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் யாவரையும் அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்கள் வழி நடத்துகிற அந்த நடப்புகளிலே அவர்களுடைய அதிகாரத்தின் கீழாக இருக்கக்கூடிய மக்கள் அமைதலாக, சமாதானமாக, எல்லா நன்மைகளையும் பெற்று இணக்கமாக வாழக்கூடிய ஒரு அழைப்பையும் தரக்கூடியதா இருக்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அதாவது இது வெறுமனே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு ஜெப குறிப்பாக இதை எடுத்துக்கொள்ளாமல், ஆட்சியாளர்கள் சரியா செயல்படுவதற்கு நம்முடைய உணர்வையும் பங்கையும் அவங்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு அழைப்பாகவும் நாம் இதை ஏற்க வேண்டும் என்கிற ஒரு புதிய ஒரு ஒளியை அந்த வசனத்தின் மேலே, அந்த போதனையின் மேலே நீங்கள் பாய்ச்சிருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஐயாட்ட கேட்கலாம், நீங்கள் இந்த பகுதியை குறித்து என்ன உங்களுடைய கருத்துக்களாக நீங்கள் சொல்லுவது? மகிழ்ச்சி ஐயா. முதற்கண் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிறுவனத்தினர் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் மூவொரு தெய்வத்தினுடைய பெயராலே வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரத்தில் ஆமாம், இது ஐயா சொன்ன அந்த தலைப்பை மறுபடியும் நான் நினச்சி பார்க்குறேன். நாட்டு நலனுக்காக கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு. என்ன செய்யுது, ஜபத்தை தானே சொல்லியிருக்கு, இதை போய் என்னமோ பங்களிப்பு நாடுலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வரலாம். பட் அதுதான் உண்மை. இன்னைக்கு அது இல்லாததுனால பல விதமான ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்திய தேசத்திலே அது பார்க்கப்படுகிற பார்வை எங்கேயோ போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்டதல்ல. நாம் அதாவது சரி, எனவே நான் 2 காரியம் நான் பார்க்கிறேன். ஒன்று, இறையியல் பார்வையில் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வரலாற்று சமூக பார்வையில் ஒரு சில கருத்துக்களை நாம் அதை பார்க்கலாம் விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி பவுல் அடிகளாரை பற்றின கண்டிப்பாக ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணி ஆகணும். அவர் ஒரு பன்முக வித்தகர் அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. அநேக காரியங்களே. ஆமாம், அவர் கல்வி கற்ற இடம் தர்சு பட்டணம், சாதாரண அப்படி இருந்ததுனால தான் நாம் இப்போ புதிய ஏற்பாட்டில் அவருக்கு பெரும்பகுதியை அவருடைய எழுத்துக்களுக்கு கொடுப்பதற்கு ஆவியானவர் திருவுளம் கொண்டார். நிச்சயமா ஆண்டவர் கொடுத்திருக்கிற அங்கீகாரம் வேற எந்த இறையடியா இருக்கு. ஆமா, அதாவது அதான் அவர் தத்துவம், அப்புறம் இறையல்னு சொல்லும்போது யூதர்கள் மட்டும் கிடையாது. யூத பின்னணி இருந்தா கூட அவர் கிரேக்கர்களோ மற்ற ரோமர்களோ அவருடைய மற்ற வழிபாடுகள் காட்டி எல்லாத்தையுமே அவர் தெரிந்து வைத்து இருக்கிறாரு. அப்புறம் விளையாட்டை பற்றி பேசியிருக்க பல காரியங்களை, வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை கொண்டு உள்ள நுழைத்து தான் அவருக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கான பல கருத்துக்களை கொடுக்குறாரு. அது ஒரு கண்டிப்பாக இதை பதிவு பண்ணி ஆகணும். ஆகவே அந்த இடத்துல அவர் பார்க்கும் பொழுது அப்போது ஆட்சியை குறித்து அவர் ஒரு மிக பெரிய பரந்த ஒரு பார்வை வைத்திருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஆட்சியாளர்கள் யார், எந்த பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க யாரை நம்பினாங்க, எந்த சாமியை கும்பிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு தெரில. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவருக்காக நீ வேண்டிக் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அவருடைய மிக பரந்துபட்ட ஒரு பார்வையை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட பார்வை இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம அதை யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ரெண்டாவது, இறையியல் பார்வை.
அதான் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகளையோ கூட அவர் பெருசுப்படுத்தாதபடி கடவுள் என்பவர், அம்மா சொன்னாங்க, ஆட்சியாளர். கடவுள் அனைவரையும் ஆண்டு கட்டுப்படுத்துகிறார். ஆகவே எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாக இருந்தால் கூட அவர்கள் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஆமாம், அது நம்ம மறந்துடக்கூடாது. கடவுளுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆண்டவருடைய ஆட்சி அதிகாரம் அதற்கு மீறி எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை கூட கடைசியில் சொல்லும்போது வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் முடிக்கிறோம். நம்ம எதற்கும் பயப்பட தேவை. பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சில தலைவர்களோ சில கட்சிகளோ சில காரியங்களோ நமக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அதிகாரம் கொண்ட கடவுளிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது இறையில் பார்வை. பிலாத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, உன்னை நான் விடுதலை பண்ணுறவோ உன்னை சிலுவையில் அறையவோ எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் உனக்கு என் மேல் ஒரு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான பகுதியா. நீங்கள் அழகான நிச்சயமா சரியான பகுதியா. அது ஒரு இறையில் பார்வை இல்லைங்களா? ஆளுகிற கர்த்தர் கடவுள் அனைத்து உலகத்தின் ஆட்சிகளுக்கும் கட்டுப்பாடாக அவர் அதிகாரம் செலுத்துகிறவர். அடுத்த ஒரு குறிப்பிட்ட வரலாற்று பார்வை. வரலாற்று பார்வைன்னு சொல்லும்போது அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருந்துன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்களா? ஆமா, கிறிஸ்தவர்கள் மாதிரி வினோதமா பார்த்தாங்க. யாரா இந்த குரூப்பு, அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அன்பு காட்டுறாங்க, யாரை கும்பிடுறாங்க. ஆமா, ஒரு கட்டத்தில் இவங்க வந்து ஏத்திஸ்ட்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ரோமர்கள் கிறிஸ்தவர்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் மேல அவர்கள் பழி சுமத்தி இருக்கிறாங்க. ஆக இந்த கிறிஸ்தவர்களினால தான் எங்களுக்கு வந்து பஞ்சம் வருது, இயற்கை அழிவுகள் வருது, அப்புறம் போர் வருகிறது, நம்ம நாட்டுக்கே இந்த கிறிஸ்தவர்கள் அச்சுறுத்தலா இருக்கான்ற அளவுக்கு ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்களை தவறாக பார்த்திருக்கிறார்கள். இல்லைங்களாமா? அது ஒரு இதுக்கு நம்ம பார்த்துருப்போம் வரலாற்று பின்னணியில். ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான். ஆனால் பவுல் எதை பற்றியும் அவங்க கவலைப்படாமல் விண்ணப்பம் செய்யுங்கள், மேலான அதிகாரத்திட்ட நீ காரியங்களை அர்ப்பணிங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்வது மிக சிறந்த, நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு பகுதிங்க. அது மிகச்சிறப்பாக நீங்கள் சில கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க. அதில் நாம் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்மை ஆளுகிறவர்கள் நாம் கொண்டு இருக்கிற அதே விசுவாசத்தை கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை பின்னணி உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அதில் எனக்கு ஒரு சிந்தனை வந்ததுயா, ஒருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோன்னா, விண்ணப்பம் பண்ணுறோன்னா, அவங்கள நேசிக்காமல் நாம் ஜெபம் பண்ண முடியாது. Unless we love them, we will not pray for them. So, first of all, you have to love them. You have to அவங்க மேலே ஒரு கரிசனையும் அன்பும் இருக்கணும். அவங்க நமக்கு துன்பமே செய்தாலும் நாம் அவர்களுக்காக விண்ணப்பிக்கணும். அப்படிங்கிறத விண்ணப்பித்தல், அம்மா ஏற்கனவே சொன்னது போல், அது அந்த அந்த ஆளுகையில் நாமும் நம்முடைய செயல்பாடுகளுக்கான ஒரு அழைப்பாகவும் அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வேற இதை குறித்து நீங்கள் இன்றைய மக்களுக்கு சொல்லுகிற செய்தியாக வேற என்ன சொல்றீங்கம்மா? இந்த பகுதியிலிருந்து நான் பார்ப்போமானால், இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட இந்த குறிப்பிட்ட வசனங்கள் மிக தெளிவாய் ஆட்சி அதிகாரம் என்பது, ஆளுமை என்பது நமக்கு தேவை என்பதை கற்பிக்கிறது. இன்றைக்கு அவசியமான ஒன்று. ஏனெனில் நம்ம என்னதான் ஒரு சமய நிகழ்வுகளுக்கு, ஒரு சமய சித்தாந்தங்களுக்கு நாம் உட்பட்டு இருந்தாலும், ஒரு நெறிமுறைகளுக்கு, அதனுடைய வழிகளுக்கு நாம் வந்து ஒப்புக்கொண்டிருந்தாலும், அதை தாண்டி இந்திய தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாருமே குடிமக்கள் என்னும் பொழுது, நமக்கு குடிமக்களாகிய இந்த நாட்டின் மீது தனி பற்றும் பக்தியும் உடையவர்களாக வாழ, அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ளவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நேர்மையோடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான அழுத்தத்தையும் அறைகூலையும் கொடுப்பதற்கான பெரும் பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மறவாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் இறைவேண்டுதல், மன்றாட்டு என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் நாம் அமர்ந்து கலைந்து சென்று விடாமல், இந்த இறைவேண்டல் மன்றாட்டானது நம்மளுடைய வெளிப்புற அல்லது நாட்டினுடைய நடப்புகளுக்கு துவக்கமான ஒரு இடமாகவும், இதை
பரந்துபட்ட அளவில் வெளியே சமூகத்தில் நம்ம கொண்டு சேர்க்கக்கூடியதான கருவிகளாகவும் செயல்படுவதற்கு மாத்திரமே இதை நம்மை அழைக்க வேண்டும். ஏனெனில் மன்றாட்டு என்பது பொதுவாகவே ஆண்டவரிடம் தன் விருப்பங்களை சொல்லி மன்றாடுவது மாத்திரம் கிடையாது. எனக்கு என்ன விருப்பம், நான் என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறேன், எனக்கு எது எளிமையாகவும் சுலபமாகவும் கிடைக்க வேண்டும் என்பது மன்றாட்டு அல்ல. கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை நான் அறிந்து கொள்வதற்காக என்னை ஒரு பாதை அமைப்பது, என்னை சீர்படுத்துகிற ஒரு மன்றாட்டாகவே அது இருக்க வேண்டும். அப்போ தொடர்ந்து அரசியலுக்காகவோ அல்லது அதிகாரிகளுக்காகவோ நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வழி நடத்துதலின்படி நம்ம ஏதாவது ஒரு நிலையில் கொண்டு சேர்த்து நம் வழியாக இந்த சமூகத்துக்கோ அரசியலுக்கோ நம்மால் என்ன ஒத்துழைப்பு தர முடியுமோ அதை நாம் சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஐயா அவர்கள் பகிர்ந்தார்கள், எந்த கடவுளை அவர்கள் வணங்கினார்கள், எந்த தெய்வ வணக்கம் அவங்களுக்கு இல்லை, அவங்க கிட்ட இருந்தது அப்படின்றது குறித்தெல்லாம் ஆலோசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாய் அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட எபேசுவில் நடக்கக்கூடிய ஒரு கலகம். எபேசுவிலே அர்த்தமி என்கின்ற கடவுளுக்கு ஒரு கோவில் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒன்றாகவே அங்கே அந்த வெள்ளி கொள்ளர்கள் பார்த்தார்கள். அதற்கு இடையூறாக சிலைகள் இருக்கக்கூடாது என்று இவர்கள் போதிக்கும் பொழுது அநேகர் இவர்களை விட்டு வழி விலகி போனார்கள். அப்போ அங்கே ஒரு வாணிபம் தடைப்படும் பொழுது அதற்கான எதிர்ப்பு அங்கிருந்து வருகிறது. இந்த எதிர்ப்பு மத்தியில தான் பவுல் அங்கே அழகாய் தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்கிறார். கடவுள் என சொல்லப்படுகிற ஆண்டவரிடம், மேலான அதிகாரத்தை உடையவரிடம், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளராக இருக்கிற அவரிடம் ஆட்சியாளர்களுக்காக ஜெபியுங்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதில் ஒரு இழை, ஒரு த்ரெட்டு நான் என்ன எடுக்கிறேன்னா, முதலாவது நாம் ஒரு ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், அந்த ஆட்சி அமைப்பு நமக்கு தேவை. நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், இறைவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ஒரு நாட்டில் கூட்டு வாழ்க்கை, இந்த கார்ப்பரேட் லைஃப், அதுக்கு ஒரு ஆட்சி அமைப்பு தேவை என்பதை உணர்ந்து நாம் அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய அந்த எபேசு பட்டணத்தில் அவங்க தைரியமாக சொன்ன மாதிரி நம்முடைய நம்பிக்கையும் வெளிப்படுத்தலாம். அதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நாம் ஒரு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தினீர்கள். ஐயா, இன்னும் கடைசியாக நம்முடைய நேரத்தின் அளவு நிகழ்ச்சியின் அளவு கருதி ஒரு கருத்து, இப்போ இது மாதிரி ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கணும்னு வரும்போது ரோமர் 13 அதிகாரத்தை நாம் அடிக்கடி நினைக்கிறோம். அதில் அரசாங்கம் சொல்லுகிற, ஆட்சியாளர்கள் போடுகிற எல்லா உத்தரவுகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற போதனை தரப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள நேசிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும். அம்மா கூட சொன்னாங்க, ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவங்க. இந்த கீழ்ப்படிதல் எல்லா நேரத்திலும் நாம் செய்ய வேண்டுமா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சிறப்பான கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கர்த்தருக்குள், கடவுளினுடைய சட்டதிட்டங்களுக்குள் வரும் பட்சத்தில் மட்டும்தான் நாம் எந்த அரசாங்கத்திற்குமே கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தது கூட திருத்தூதர் பணிகளில் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்வது, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவது. இப்போ நாம் சொன்னது போல எல்லா ஆட்சி அதிகாரங்களும், எந்த நாடாலும் சரி, எந்த பிரதம மந்திரியோ எந்த முதன் மந்திரியோ யாராயினும் மேலான ஒரு ஆட்சிக்கு கீழ்பட்டிருக்காங்க. நாம் அப்படிப்பட்ட கடவுளுக்கு கீழ்ப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஸோ அதனால் இருக்கலாம், ஆபத்து வரலாம், உயிர் பிரச்சனை இருக்கலாம், வாழ்வாதார பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இல்லைப்பா, நான் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லை, உதாரணத்துக்கு ஐயா நீங்கள் சொன்ன விஷயத்தில் இப்போ என்னென்னா, அந்த நற்செய்தி பணியில் ரொம்ப அது ஒரு பெரிய அது பாதிப்பை ஏற்படுத்துறதை நான் பார்க்குறேன். அது ஒரு பிரதிபலிக்கிறது. அது நற்செய்தி பணியவே இன்றைக்கி நம்ம நாட்டில் மதம் மாற்ற தடை சட்டம்லாம் இருக்கே ஒழிந்து மதம் மாற தடை இல்லை. அது நான் சொல்கிறது கரெக்டுங்களா ஐயா? கட்டாயப்படுத்த முடியாது. ஆமா, யாருனாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் அவர்கள் தழுவிக்கொள்ளலாம். மதம் மாற தடையே அல்ல. அது மட்டுமல்ல, நம்ம மாற்றதான் தடை அப்படின்னு ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டு பிரீச், டு பிராக்டிஸ் அண்ட் டு ப்ரோபகேட் ஹிஸ் ஓன் ஃபெய்த், அதற்கு நமக்கு உரிமை தரப்பட்டது. ஆமா, அதான் இன்னைக்கு. ஆனா என்ன ஆகி போச்சு, ஒரு மாதிரி ஆண்டவர் பற்றி சொல்லுவதோ
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் நம்முடைய நம்பிக்கை பரப்புவதோ, இதையே ஒரு மதம் மாற்று பண்ணி சிக்கலாக மதம் மாற்று பண்ணின்ற ஒரு தவறான புரிதல் போய் இருப்பது ரொம்ப வேதனையான ஒரு வருத்தமான விஷயமா இருக்குதுயா. ஸோ அதனால் அதை நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். அது எப்படி தெரியல, நம்ம அரசாங்கத்துக்கோ நம்மளை மேல் நிலையில் இருக்கிறவங்களுக்கோ அதை எப்படியாவது கொண்டு போகணும். ஐயா, இது வந்து மத மாற்றம் அல்ல, இது வந்து எங்களுடைய நம்பிக்கையினுடைய இறை நம்பிக்கையில் எங்களுக்கு ஒரு கடமை. இதை நான் மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்லணும். எங்கள் தலைவர் இயேசு அதை எங்களுக்கு சொல்லியிருக்காரு, அதை எங்களுக்கு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காருயா. இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்வது எப்படி எந்த விதத்தில் நியாயம் என்று கூட அப்படி கூட நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். அதனால நீங்க நற்செய்தி பணியை பத்தி கொண்டு வந்ததுனால நம்ம எந்தெந்த அரசாங்க ஆணைகள் கடவுளுடைய ஆணைக்கு குறுக்கீடாக முரண்பாடாக இல்லையோ அவைகளே நாம் கீழ்ப்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா ஐயா. எந்த அளவில் இதை புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது சும்மா ஒரு முன் துளி மாதிரி விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய நாட்டுக்கு எவ்வண்ணமாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய நாட்டு தலைவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய ஒரு வகையில் கீழ்ப்படிதலையும் சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கான போதனைகளை நாம் இன்னும் ஆழமாக திருமறையிலிருந்து பார்த்து சிந்தித்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கு இந்த உரையாடல் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற பயன்களை, உங்களுடைய கருத்துக்களை திரையில் காணுகிற எண்ணில் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம். மறுமுறை இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து கொள்ளும் வரை உங்களுக்கு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தேவ பிரசன்னமும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் இந்த உரையாடலில் பங்கு பெற்று அரிய சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட 2 இறையடியார்களுக்கும் நம்பிக்கை தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.